வன்முறையில் பற்றி எரியும் வங்கதேசத்தில் நடப்பது என்ன என்பதை விவரிக்கிறது இந்த தொகுதி. எங்கு திரும்பினாலும் மாணவர்கள் கையில் கம்பு கற்களோடு செல்ல அவர்களை ஒடுக்கும் முயற்சியில் இறங்கியுள்ளது வங்கதேச ராணுவம். ஆக்ரோஷம் கொப்பளிக்கும் மாணவர்களின் கோஷம் அரசாங்க வேலையில் இடஒதுக்கீடை ரத்து செய்ய வேண்டும் என்பதே. வங்கதேசத்தில் 1971 பாகிஸ்தானுடனான சுதந்திர போரில் உயிரிழந்தவர்கள் குடும்பத்திற்கு அரசு வேலைவாய்ப்பில் 30% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது. 2018 மாணவர்கள் போராட்டத்தால் பிரதமர் ஷேக் ஹசீனா இடஒதுக்கீட்டை ரத்து செய்தார். இதற்கு எதிரான வழக்கை விசாரித்த அந்நாட்டு உயர்நீதிமன்றம் மீண்டும் இடஒதுக்கீட்டை அமல்படுத்த உத்தரவிட்டது. இடஒதுக்கீட்டுக்கு எதிராக மாணவர்கள் போராட்டம் தொடங்கியது. உயர்நீதிமன்ற உத்தரவு நிறுத்தி வைத்த உச்சநீதிமன்றம் விசாரணையை ஆகஸ்ட் 7ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது. போராட்டம் நடத்திய மாணவர்களை சந்திக்க மறுத்துவிட்டார் பிரதமர் ஷேக் ஹசீனா. இடஒதுக்கீட்டுக்கு எதிராக போராடும் மாணவர்களுக்கு எதிராக ஹசீனா கட்சியினரும் களமிறங்க பல இடங்களில் மோதல் வெடித்தது. இதில் உயிரிழப்புகள் பதிவாகிய போது புதன்கிழமை நாட்டு மக்களுக்கு உரையாற்றிய ஷேக் ஹசீனா மாணவர்கள் அமைதி காக்க வேண்டும், நீதித்துறை வாயிலாக உரிய நியாயம் கிடைக்கும் என்றார். இதனையடுத்து போராட்டம் வலுவடைய ஷேக் ஹசீனா உரையை ஒளிபரப்பிய அரசு தொலைக்காட்சி நிலையத்தில் தாக்குதல் நடத்தினர் மாணவர்கள். கட்டிடம் தீப்பிடித்து எரிந்தது, ஒளிபரப்பு நின்றது. இடஒதுக்கீட்டுக்கு எதிராக போராடும் மாணவர்கள் இந்த இடஒதுக்கீடு ஷேக் ஹசீனாவின் அவாமி லீக் கட்சியினருக்கு நன்மை அளிக்கிறது என்கிறார்கள். ஒவ்வொரு ஆண்டும் 3000 அரசு வேலைக்கு 4 லட்சம் பட்டதாரிகள் தேர்வு எழுதும் சூழல் நிலவுகிறது. இப்போது இடஒதுக்கீட்டால் கிடைக்கின்ற வேலையும் கிடைக்காது என்பது மாணவர்களின் கவலையாக இருக்கிறது. இந்த தாக்குதல்களை எல்லாம் அரசாங்கத்தால எப்படி நடத்த முடியுதுன்னு தான் நாங்க கேட்டோம். மாணவர்கள் பொதுவானவர்கள். ஆரம்பத்தில இருந்து இதைத்தான் நாங்க சொல்றோம். 50%க்கும் அதிகமான வேலையை கோட்டா வச்சிருப்பவங்களுக்கே கொடுத்துட முடியாது. இது ஒரு பொதுவான அறிவுதான். மறுபுறம் எதிர்க்கட்சியான பங்களாதேஷ் தேசியவாத கட்சி மற்றும் ஜமாத் இஸ்லாமி கட்சியே வன்முறையை தூண்டியிருப்பதாக ஷேக் ஹசீனா கட்சி குற்றம் சாட்டுகிறது. எதிர்க்கட்சி தலைவர்கள் கைதும் அங்கு தொடர்கிறது. மோதல் வன்முறைகள் அதிகரிக்க போராட்டக்காரர்களை ஒடுக்க ராணுவத்தை ஆங்காங்கே நிறுத்தியது வங்கதேச அரசு. இன்டர்நெட் சேவை முடக்கப்பட்டது. கல்வி நிலையங்கள் எல்லாம் கால வரையின்றி மூடப்பட்டது. ரயில், சாலை போக்குவரத்து என எதுவும் இயங்காது ஸ்தம்பித்திருக்கிறது வங்கதேசம். வன்முறை மற்றும் போலீஸ் பதிலடியில் பலர் உயிரிழந்துள்ளனர் என்றும் 2000க்கும் மேற்பட்டோர் காயம் அடைந்துள்ளனர் என்றும் தெரிய வந்துள்ளது. சிறைக்கு தீ வைத்த போராட்டக்காரர்கள் கைதிகளை விடுவித்திருக்கிறார்கள். மாணவர்கள் போராட்டம் ஓயாது பதற்றமான சூழலே நிலவுகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.